பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாய் நாம் வேதம் அறிவு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எங்கள் மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் ரோமர் கழுதல் நிறுவம், அதாவது 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், இந்த 4 அதிகாரத்தையும் ஒரு சகோதரர்கள் படித்து அதை தன் வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக பார்க்க முடியும். அதாவது வேதம் சொல்லுகிறபடி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் காண முடியும். அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக 5வது அதிகாரத்தை எடுத்தோம், 6வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 7வது அதிகாரம் நல்ல மேன்மையான அதிகாரம், 8வது அதிகாரமும் ஆவிக்குரிய அதிகாரமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இதில் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததை எழுதப்பட்டு, 6வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்தாரோ அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுக்கு ஏதுவான சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 7வது அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் எப்படி மறிச்சிருக்கிறோங்கிற அந்த கருத்தை கொண்டு வர்றார். 8வது அதிகாரத்தில் நாம் எப்படி கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு ஆவிக்குரியவர்கள் எப்படி தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வாங்கிற காரியத்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாட்களில் 5வது அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம், 6வது அதிகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். அதில் 22, 23, 24 இந்த 3 எபிசோடும் 6வது அதிகாரத்தை பற்றி நாம் பேசியிருக்கோம். 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கடைசி வசனமாக, அதாவது நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாதுங்கிற வார்த்தையை நாம் கடைசியாக பார்த்தோம். அருமையான சகோதரர்களே, நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோங்கிற சத்தியம் ஒரு மேன்மையான சத்தியம். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் நான் கிருபைக்கு உட்பட்ட ஒரு சகோதரன் தான், நான் கிருபைக்கு உட்பட்டுருக்கிற வாழ்க்கை நெறிமுறையை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. நான் உண்மையாகவே நான் கிருபைக்கு உட்படுகிறேங்கிற அந்த வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டிருக்கிறோம், எப்படி அதை பெற்றுக்கொள்கிறோங்கிற கருத்தை எபிசோடு 24 நாங்கள் பேசியிருக்கோம். அதை நீங்கள் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இன்றைக்கு அதே 6வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானம் பண்ண போகிறோம். 15ஆம் வசனத்தில் இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு பண்ணிட்டு அதுக்கு பதில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா கூடாதே அப்படிங்கிறார். இதனுடைய பொருள் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் செய்யலாமா, அதாவது பாவம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பாவம் செய்யலாமான்னா பாவம் செய்ய முடியுமா, அதுக்கு வேதமே பதில் சொல்லுது, அவன் கண்டிப்பாக பாவம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா, நாம் கிருபைக்கு உட்பட்ட சகோதரராக இருக்கிறோம். அப்போ கிருபைக்கு உட்பட்ட சகோதரன் எப்படி ஏன் பாவம் செய்ய முடியாதுங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புவது அவசியமாக இருக்குது. ஏன்னா கிருபை எங்கே இருக்குதோ அங்கு சத்தியம் இருக்குது. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான், 85வது சங்கீதம் 10வது வசனத்தில், அதாவது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா. அப்போ எங்கே கிருபை இருக்கோ அங்கு சத்தியம் அந்த கிருபையை சந்திக்காரம், அதாவது கிருபை புரிந்த அந்த மனுஷனை சத்தியம் சந்திக்கும். அருமையான சகோதரர்களே, ஒரு சகோதரனுக்குள்ள சத்தியம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சகோதரனை அந்த சத்தியமானது நடத்த ஆரம்பிக்கும். அப்படின்னா என்னன்னா, தேவன் அவன் நடக்க வேண்டிய விருப்பத்தையும் செய்கையையும் அவனுக்குள்ள உண்டு பண்ணும்போது அவன் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கு கீழ்ப்படிய முடியும். இன்னைக்கு அநேக சகோதரர்கள் சத்தியங்கிற அந்த வார்த்தையுடைய மெய்ப்பொருளை நாம் அறியாததுனால, சத்தியங்கிற வார்த்தையுடைய மெய்ப்பொருளை நாம் அறியாததுனால நாம் இன்னமும் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல. அதாவது எனக்குள்ள வர எண்ணங்களை, எனக்குள்ள வர்ற சிந்தைகளை எடுத்து அதுதான் சத்தியம் நம்ம படிக்கணும்ல, வேதத்தை வாசிட்டு அதனுடைய இதே சத்தியம் சொல்கிறோம்ல, அது அல்ல சத்தியம். சத்தியங்கிறது என்னன்னா, உண்மையாகவே நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் கிருபையை பெரும்படி போக, அதாவது பவுல் சொல்லுவார்ல, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தடவை வேண்டிக் கொண்டேன், அவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் சொன்னார்னு சொல்கிறார். அந்த வசனத்தை நான் படிக்கிறோம்ல, அதுபோலவே தான் நம்முடைய பலவீனங்களை நம்மளோட எடுத்து போடும்படிக்கு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நம்முடைய இயலாமையை அறிந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை நடத்தும்படிக்கு நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்றாரு. பார்த்தீங்களா, அதுதான் சத்தியம். அதாவது சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படுறதா இருந்தா அவன் வேதத்தை தெளிவாக வாசிச்சிருக்கணும், வேதத்துடைய வேதத்தை படித்து தன் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதத்திலிருந்து தான் சத்தியம் வெளிப்படும், வார்த்தையிலிருந்து தான் சத்தியம் வெளிப்படும். வார்த்தையை படிக்காம, வார்த்தையை அறியாம சத்தியம் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் பொய்யான காரியங்கள். வார்த்தைக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான் அப்படின்னா
அவனை சத்தியம் நடத்தும். சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அவன் ஜெயங்கொண்ட ஒரு ஜீவியம் அவனால் ஜீவிக்க முடியும். அருமையான சகோதரன், நான் சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சகோதரன் கிருபைக்கு உட்பட்டு இருந்தா அவனால் பாவம் செய்ய முடியுமா? ஒரு நாளும் முடியாது. ஏன் தெரியுமா? எங்கு கிருபை இருக்குதோ அங்கு சத்தியம் இருக்கு. கிருபை இல்லாத இடத்துல சத்தியம் இருக்காது. அதாவது நான் கிருபையை பெறாம சத்தியம் எனக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அநேக வேத வசனங்களை வாசித்து மனப்பாடமா ஒப்பிக்கிறோம் பார்த்தீங்களா? மனப்பாடமா வசனங்களை சொல்றோம் பார்த்தீங்களா? அதை நாம் சத்தியம்னு சொல்றோம். அது சத்தியம் இல்லை. சத்தியம்ங்கிறதுனா வேத வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய பலவீனங்களை நம்ம காண்கிறோம். நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்வதற்கு வேதம் சொல்றபடி நடக்க நம்ம முயற்சிக்கிறோம். முயற்சித்து நம்மளால் இயலாமல் போகுது. நம்முடைய இயலாமையை அறிந்து தேவ சமூகத்தில் போய் நின்று தேவன் எனக்கு கிருபையை கொடுக்குறா பற்றிலா கிருபையை பெறுறோம். அப்போ கிருபையானது நான் என் மாம்சத்தோடு போகாதபடிக்கு தடுத்து பாவத்தை அது மேற்கொள்ள வைக்குது. பாவத்தை மேற்கொள்ளும் போது தேவன் பக்கமாக என்னை நிற்க வைக்குது. நான் தேவன் பக்கமாக நிற்கும் போது அவருடைய விருப்பமும் செய்கையும், அதாவது என்னை நடத்தும்படிக்கு அந்த சத்தியமானது அவருடைய விருப்பமானது எனக்குள்ள எந்த வார்த்தையுடைய வெளிச்சத்தில் நடக்க என்னால் முடியலையோ அந்த வார்த்தை எனக்குள்ள பேசப்பட்டு அது என்னை நடத்த ஆரம்பிக்குது. அதுதான் சத்தியம். அருமையான சகோதரரை, நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு மனுஷன் கிருபைக்கு உட்பட்டு இருந்தால் அவன் பாவம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? கிருபை அவனை காத்துக்கொள்ளும். கிருபை காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அவனை சத்தியம் சந்திக்க ஆரம்பிக்கும். சத்தியம் அவனை நடத்த ஆரம்பிக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், 85வது சங்கீதம் 10வது வசனத்துல, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பொருள் என்ன? எங்கு கிருபை இருக்கோ அங்கு சத்தியம் இருக்கும். இன்னைக்கு கிருபை இல்லாதவர்கள் சத்தியம் இருக்குன்னு சொல்றது பொய்யான காரியம்தான். ஏன் தெரியுமா? ஒரு ஜெய ஜீவி அவருக்குள்ள இருக்கவே இருக்காது. என கிருபை பெற்ற ஒரு சகோதரர் மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியுமே தவிர, மாம்சத்தை மேற்கொள்ள முடியுமே தவிர, கிருபை பெறாத சகோதரர்கள் மாம்சத்தை ஒரு நாள் மேற்கொள்ளவே முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, இதை என் வாழ்க்கையில் அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை சொல்றேன். ஒரு சகோதரன் கிருபையில் பெருகும்போது அவன் பாவத்தை மேற்கொள்வது மாத்திரமல்ல, சத்தியத்தின் வழியில் நடப்பதற்கு சத்தியம் அவனை சந்திக்க ஆரம்பிக்கும். அதாவது வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்போ கிருபை இருக்குதோ அப்போ சத்தியம் வரும். அப்போ நமக்குள்ள கிருபையை தேவன் வைக்கிறார். அதுக்கப்புறம் சத்தியத்தையும் கொண்டாந்து சந்திக்க வைக்கிறார். அருமையான சகோதரர், நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேக சகோதரர்கள் தேவனுடைய கிருபைனா அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாருன்னு வேதம் சொல்லுதா இல்லையா? அதை நம்ம என்ன தப்பாக எண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் மனுஷருக்கு முன்பாக பிரைஸ் லார்ட் பிரதர்ன்னு சொல்லி தாழ்மையாக நடக்கிறது போல, தாழ்ந்து நடக்கிறது போல நடந்து அதனால கிருபையை பெற்றுக்கொள்றோம்னு சொல்லுவோம். இல்லை, மனுஷனுக்கு முன்பாக தன் தாழ்த்து இல்லை, மனுஷனுக்கு முன்பாக நடக்கிறத வேதம் சொல்லல, நான் தேவனுக்கு முன்பாக நடக்கிறத வேதம் சொல்லுது. இப்போ வேதம் சொல்லுது, மனுஷனால் எந்த நீதியும் செய்ய முடியாது, மனுஷனுக்குள்ள எந்த நீதியும் கிடையாதுன்னு சொல்லுது. மனுஷன் சொல்றான், மனுஷன் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றானோ அவன் தேவனுக்கு முன்பாக பெருமை உள்ளவன் நினைக்கிறான். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கு என்னால் இயலாது என்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறானோ அவன் தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையா இருக்கான். அருமையான சகோதரர்களே, அங்க சொல்ல வர்றதுடைய பொருள் என்ன தெரியுமா? எந்த நீதியும் மனுஷனால் நடப்பிக்க முடியாது. அவன் மாம்சத்தில் இருக்கிறான். ஏன்னா அந்த மாம்சத்துல நன்மை ஒன்றும் வாசமாவே கிடையவே கிடையாது. அப்ப ஒரு மனுஷன் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது. மாத்திரம் அல்ல, அங்கு சத்தியம் அவனை சந்திக்க ஆரம்பிக்கும். ஆகவே அவன் சத்தியத்தின் வழியில நடக்கிற மனுஷனா இருப்பான். அவன் சத்தியம் அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய ஜீவனுக்கு நேராக நடத்த ஆரம்பிக்கும். அதனால் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது என்னுடைய செயலாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் 17வது வசனம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் சொல்லும்போது அவர் சொல்ற, மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன கொடுக்கப்பட்டதான்? கிருபையும் சத்தியமும் உண்டானதான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை இருக்கு அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள சத்தியம் உண்டாக ஆரம்பிக்கும். கிருபை உண்டாயிருச்சு, சத்தியம் கொஞ்ச நாள் அவனை சந்திக்க ஆரம்பிக்கும். அருமையான சகோதரர்களே, நாம் கிருபையும் சத்தியத்தையும் உடையவர்களா? அப்படியா இருந்தா உண்மையாவே சொல்றேன், நான் மெய் கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சேலஞ்சா நிற்க முடியும் அவருடைய கிருபையை பெற்ற ஒரு மனுஷன். உண்மையான சகோதரர்களே, ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு முன்பாக அவருடைய இரக்கத்தை பெற வேண்டியது அவசியமா இருக்கு. இரக்கத்தை பெறாத ஒரு சகோதரன் கிருபையை ஒரு நாள் பெற முடியாது. தேவனுடைய இரக்கம் எப்படி பெற முடியும் தெரியுமா? அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல
அவருடைய நீதியை நடப்பிக்க முடியலைங்கிற ஒரு வேதனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நிற்கிறான் பார்த்தீங்களா, அப்பொழுது அவனுக்கு இறங்குவார். அப்படி இறங்கி பிற்பாடு அவன் தன் இயலாமையை அறிக்கை செய்வான். அந்த இயலாமையை அறிக்கை செய்யும்போது அவர் சொல்லுவார், என் பலன் உனக்கு போதும்னு சொல்லுவார். தன்னுடைய கிருபையை கொடுத்து அனுப்புவார். கிருபையை ஆட்டோமேட்டிக் பெறுவான். அருமையான சகோதரர்களே, கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன்னா, கிருபையை பெற்றுக்கொள்ளலையாங்கிறத எப்படி நான் விளங்கிக் கொள்ள முடியும்னா, நேற்று எந்த உணர்வுகள் எந்த உணர்ச்சிகள் என்னை மேற்கொண்டுச்சோ இன்னைக்கு அது என்னை மேற்கொள்ளலை. பொருள் என்ன? கிருபை என்னை தாங்க ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இந்த இரக்கத்தை பெறுவது குறித்து பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போறதில்லைன்னு சொல்வது போல வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கிறோங்கிறார். அப்போ தேவனுடைய இரக்கத்தை பெறுகிற மனுஷன் யாரு? அந்தரங்க காரியங்களை வெறுக்கிற மனுஷன். தனக்குள்ள இருக்கிற அந்தரங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் அவர்கள் சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறார். அருமையான சகோதரர்களே, கிருபையை பெற்ற மனுஷர்கள் யார் தெரியுமா? இவர்கள் கிருபாசனத்தில் தேவனுக்கு முன்பாக தேவனை தரிசிக்கிற ஒரு சகோதரர்கள். நான் சரீரத்தில் இருக்கிறோம், இந்த பூமியில இருக்கிறோம், ஆனால் நான் என் ஆவியில நான் யாரை தரிசிக்கிறேன்? தேவனை தரிசிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷன். அருமையான சகோதரர்கள், இது எவ்வளோ பெரிய சாக்கியம் தெரியுமா? இந்த பூமியில ஒரு சகோதரன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறேங்கிற நம்பிக்கை உடையவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான். அவன் யார் தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தை பெறுவான், தன் அந்தரங்கத்தை வெறுக்க ஆரம்பிப்பான், பொய் சொல்ல மாட்டான், வேஷம் போட மாட்டான், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு மாய்மாலம் பண்ண மாட்டான். அவன் மாய்மாலம் இல்லாத ஒரு சகோதரனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறப்பான். அவன் தான் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்று சத்தியத்தில் நிலை நிற்கிற ஒரு சகோதரன். அதனால தான் அவர் சொல்றார் 15ஆம் வசனம், இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் செய்யலாமா? முடியாது. ஏன் தெரியுமா? கிருபைக்கு நான் உட்பட்டிருக்கிறேன், என்னால் பாவம் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, என்னால் தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கு சத்தியம் என்னை சந்திக்க ஆரம்பிக்கும். நான் சொல்ல வர ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிருபை பெற்ற சகோதரர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சீக்கிரமாக சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைவார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், அவர் தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, என் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிறார். அருமையான சகோதரர்களே, என்ன சொல்ல வர்றார்? நான் எப்படி சத்தியத்தில் நிலை நிற்க முடியும்? அதாவது தேவனுடைய உபதேசத்தை கேட்குறேன், அந்த உபதேசத்தை நிற்கும்படிக்கு பிரியப்படுறேன், ஆனால் என்னை நான் வெறுக்கிறேன். அப்போ என்னை வெறுத்து ஒரு சகோதரன் தேவனுடைய உபதேசத்தில் நடக்க மனதாக இருக்கான்னா அவன் இங்கே நிற்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு தேவனுடைய கிருபையை பெற ஆரம்பிக்கிறான். தேவனுடைய கிருபை அவனை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆட்டோமேட்டிக்கலி சத்தியமானது வர ஆரம்பிக்கும். அந்த சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை இருக்கிறான். சத்தியம் அவனை விடுதலையாக்கும். அருமையான சகோதரர்களே, நான் சொல்ல வர ஒரே ஒரு காரியம், இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லோரும் கிருபை பெற்றவர்களாக இல்லை அப்படின்னா உண்மையாகவே பாவத்தை விட்டு விலக முடியாது, நீதியில் நிலைத்திருக்க முடியாது. நீதிக்கு கீழ்ப்படியணும், நீதியில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா கிருபை பெற்றவர்களாக இருக்கணும். கிருபை பெற்ற சகோதரன் கொஞ்ச நாட்களில் அவருடைய சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைவான். சத்தியங்கிறது நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல ஒரு காரியம்னா, சத்தியங்கிறது நான் படிக்கிற வேதம் இல்லை, சத்தியங்கிறது நான் வாசிக்க எழுத்து பிரகாரமாக வாசிக்கிற எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. எழுதப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தையா? தேவனுடைய வார்த்தை. ஆனால் அது எனக்கு அந்தந்த நேரத்தில் ரேமாவாக அந்தந்த நேரத்தில் என்னோடு பேசி என்னை நடத்துது பார்த்தீங்களா, அதுதான் சத்தியம். அதுக்கு நான் எனக்கு செய்ய வேண்டிய எந்த சந்தர்ப்பத்தில் அது எனக்கு உதவி செய்யும் தெரியுமா? நான் கிருபையை பெற்று பாவம் என்னை மேற்கொள்ளாமல் இருக்கும்போது கிருபையை பெற்று தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் வேறு சொல்லும்போது அந்த உபதேசத்தில் நிலைச்சு நிற்கும் போது மட்டும்தான் சத்தியத்தையும் அறிய முடியும், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? நான் கிருபைக்கு உட்பட்ட ஒரு சகோதரனாக இருந்தால் பாவம் என்னை மேற்கொள்ளாது. அதாவது பாவம் என்னால் செய்ய முடியாது. பாவம் மேற்கொள்ளாது மாத்திரமல்ல, பாவம் என்னால் செய்ய முடியாது. அதுதான் அவர் சொல்லி வர்றார். என்ன சொல்லி வர்றார்? 15ஆம் வசனத்தில், ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால், அதாவது என்னுடைய மனதின் கோட்பாட்டுக்கு நான் கீழ்ப்பற்றாம தேவனுடைய கிருபைக்கு நான் பலத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கபடினாலே பாவம் என்னால் செய்ய முடியாது. சரி, இப்போ 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த வசனத்தில் இன்னொரு கருத்தை கொண்டு வர்றார். என்ன கருத்து கொண்டு வர்றார் அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏனான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே
கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களாங்கிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா, இந்த வசனத்தில் நீங்கள் பாவத்துக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்லலை, நீதிக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்லலை. ஆனால் இவர் என்ன சொல்றார், நீங்கள் எதுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுக்கு நீங்கள் அடிமைகள்னு சொல்றார். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? அதாவது ஒரு சகோதரனுக்குள்ள தேவன் கிருபையை கொடுத்த பிற்பாடும், கிருபையில் அவன் நிலை நிறுத்த பிற்பாடும் தேவன் அவனுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். அதாவது நீ எந்த பக்கமும் போகலாம். அப்படின்னா பொருள் என்ன தெரியுமா? ரோமர் கழுவர் நிறுவனம் 8வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் உங்கள் ஆவி நீதி நிமித்தம் பிழைத்ததாக இருக்குங்கிறார். அப்போ என் ஆவி நீதிக்கு பிழைச்சிருச்சு, எனக்கு சுயாதீனம் உண்டாயிருச்சு, நான் அடிமை இல்லை. நேற்று என் மாம்சமும் மனசு உரிமையில செஞ்சுக்கிருந்தேன், இன்றைக்கு நான் இல்லைங்கிறேன், நான் அதை வெறுக்கிறேன். வெறுத்ததுனால அது என்னால் மேற்கொள்ள பார்த்துச்சு. தேவனுடைய கிருபைக்கு போனேன், கிருபையை பெற்றுக்கொண்டேன். ஆனால் இப்போ வேதம் என்ன சொல்லுது? தேவன் என்னை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கலாம். பொருள் என்ன? சுயாதீனத்தை கொடுக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் கிறிஸ்துவம் நமக்கு ஒரு பெரிய சுயாதீனத்தை கொடுத்துருக்கு. இந்த சுயாதீனத்தை நான் தவறாக பயன்படுத்தினேன் அப்படின்னா நான் மாட்டிக்கிறேன். அப்போ நான் கிருபையை பெற்றுட்டு சுயாதீனமுள்ள ஒரு சகோதரனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே சொல்கிறேன், நான் எதுக்காக விலகணுங்கிறத வேதம் நமக்கு திட்டமாக காண்பிக்கும். அதாவது சுயாதீனம் உள்ளவர்கள் ஒரு நாளும் அதாவது அடிமைக்கு நேராக பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ அதுக்கு ஒப்பு, ஏன்னா கிருபையை பெற்றிருக்காங்க. கிருபையை பெற்றுக்கிறபடினால அவங்க சீக்கிரமாக மாம்சத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அவர் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க பார்ப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா சுயாதீனத்தை கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் கழுவர் நிறுவனம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில், கலாத்தியர் கழுவர் நிறுவனம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்லும்போது நல்ல வார்த்தையை அவர் சொல்றார், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலைத்திருங்கிறார். அதாவது தேவன் எனக்கு சுயாதீனத்தை கொடுத்த பிற்பாடு, அதாவது என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க பிற்பாடு, அதாவது பாவத்திலிருந்து மீன்ஸ் என்ன, எனக்குள்ள இருக்கக்கூடிய துன்மார்க்கத்திலிருந்து, அதாவது அநீதியிலிருந்து என்னை மீட்டெடுத்து என் நீதிக்கு என்னை பிழைச்ச வச்ச பிற்பாடு அவர் சுயாதீனத்தை கொடுக்கிறார். நீ எதை வெறுக்கிறியோ வெறுக்கலாம், எதை இச்சிக்கிறியோ இச்சிக்கலாங்கிற ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறார். அந்த சுயாதீனத்தை சொல்லும்போது மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதீங்கிறார். அதாவது மறுபடியும் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை, இதை செய்யாதுங்கிற அந்த நியாயப்பிரமாணத்துடைய கோட்பாட்டுக்குள்ள நீ போயிடாதேங்கிறார். அருமையான சகோதரர்களே, ஒரு சகோதரன் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள அவன் போறான் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையை வச்சு நான் சொல்ல முடியும், அவன் கிருபையை பெறாத ஒரு சகோதரன். கிருபையை பெற்ற ஒரு சகோதரனா இருந்தா அவன் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்குள்ள போகவே முடியாது. ஏன் தெரியுமா? கிருபையின் பிரமாணம் அவனை போக விடவே விடாது. ஆனா வேதம் எனக்கு சுயாதீனத்தை கொடுக்குதா? வேதம் எனக்கு சுயாதீனத்தை கொடுக்குது. ஏன் அவங்க மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க? சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம், வார்த்தையை அறிய வேண்டிய பிரகாரம் அவர்கள் அறியாததான் இதுக்கு காரணமே தவிர வேறு ஒரு காரணம் இல்லை. அவங்க அறியாததுனால அவங்க மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா வேதம் இவ்வளவு தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்க, வேதமும் நம்மை குறித்து நம்பிக்கையாய் நீ எதற்கு ஒப்பு கொடுக்குறியோ அதுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்ல, சுயாதீனத்தை கொடுக்க, அந்த சுயாதீனத்தை நான் துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிருந்தேன் அப்படின்னா எனக்காக ரத்தம் சிந்தினாரே எவ்வளோ அவமதிக்கிறேன், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே எவ்வளோ அவமதிக்கிறேன். அப்ப எனக்காக எல்லாத்தையும் செய்தவர்னு சொல்லி நான் கிருபையை பெற்றவன்னு சொல்லி ஒரு வேஷமாக தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்துக்கு போறேனே, அடிமைத்தனத்துக்கு போற ஒரு சகோதரன் தேவனை எவ்வளோ இழிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அருமையான சொல்ல சிந்திக்கணும். இந்த நாட்களில் ஒரு வைராக்கி நம்மளை பிடிக்கணும். நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த கிறிஸ்துவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு நம்ம வாழ்க்கையை நாம் காண்பிக்கணும். அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அதுதான் சொல்ற, நீ எதுக்கு கீழ்ப்படிய விரும்புறியோ அதுக்கு கீழ்ப்படியலாம், எதுக்கு நீ வெறுக்க விரும்புறியோ இதை வெறுக்கலாம். எனக்கு வேதம் சொல்லுது சுயாதீனம். அந்த வசனத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அந்த வசனம் படும்போது மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏனான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையிலாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையிலா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நீ எதுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அதுக்கு ஒப்பு கொடுக்கலாங்கிறார். கிருபையை பெற்ற மனுஷன் ஒப்பு கொடுப்பானா? ஒப்பு கொடுக்க மாட்டான், அவன் விலகிடுவான். அருமையான சகோதரர், எதுக்கு விலகுவான் தெரியுமா? உண்மையாவே சொல்றேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றது, பிரியமான சகோதரர்களே, அந்நியரும் பரதேசியமா இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கிறார். எப்படி விலக முடியும்? கிருபையை பெற்றிருக்கான். எப்படி விலக முடியும்? சத்தியத்தையும் பெற்றிருக்கான். சத்தியம் அவனை சந்திச்சிருச்சு. ஆகவே ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையில் எதுங்கிறத பார்த்துக்கிடுவான், அதை விட்டு விலகிடுவான். அப்ப கிருபையையும் சத்தியத்தையும் பெற்ற சகோதரன், கிருபைக்கு உட்பட்ட சகோதரன் மெய்யாகவே
என் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சையில் என்பதை காண ஆரம்பிப்பான். அதை விட்டு விலகுவான், அதோட போக மாட்டான், அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான். ஒரு சகோதரன் இன்னும் மாம்ச இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான் அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன் அது அந்த மனுஷன் கிருபையை பெறாத ஒரு சகோதரன். கிருபையை பெற்ற ஒரு சகோதரன், அதாவது தேவ சமூகத்தில் அவருடைய பலத்தால் இடைக்கட்டப்பட்ட ஒரு சகோதரன், மெய்யாகவே சொல்கிறேன், அவன் மறுபடியும் மாம்ச இச்சைக்கு உட்பட முடியாது, அதை விட்டு விலகிடுவான். ரெண்டாவது பாவத்துக்கு மாத்திரமல்ல, நீங்கள் சொல்லும்போது சொல்கிறார், ரோமர் நிறுவம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் அவர் சொல்கிறார், நீ கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலகுங்கள். இதுவும் விளைவார், ஆட்டோமேட்டிக் விளையிடுவான். எப்படி? கிருபையை பெற்ற ஒரு மனுஷனன் தேவனிடத்திலிருந்து சத்தியத்தை விருப்பத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த விருப்பத்துக்கு மாறா இன்னொரு சகோதரன் ஒரு விருப்பத்தை கொண்டு வர்றான். ஓ, இந்த விருப்பம் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறா இருக்குது, அப்போ இது தேவனை விட்டு என்னை பிரிக்குதுன்னு காமிப்பான். அவனை விட்டு விளையிடுவான். அதனால் மாம்ச இச்சை இப்படி நடக்க முடியுமா? ஒரு நாளும் மாம்ச இச்சை இப்படி நடக்க முடியாது. மூன்றாவது காரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கிறவர்களை விட்டு விலகுங்கிறார். அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே அதாவது ஆதாயத்துக்காக செய்கிறாருங்கிறார். அப்போ வேற்றுமையான உபதேசம், அதாவது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடாமல் வேற்றுமையான உபதேசம் எங்கே பேசுகிறார்களோ, ஆரோக்கியமான உபதேசத்துக்கும் வேற்றுமையான உபதேசத்துக்கும் என்ன பொருள், என்ன வித்தியாசம்னா, ஆரோக்கியமான உபதேசம் தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வரும், வேற்றுமையான உபதேசம் மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வரும். வேற்றுமையான உபதேசம் இந்த பூமியில் ஒரு கட்டமைப்பை கொடுக்கும், ஆரோக்கியமான உபதேசம் ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டமைப்பை கொண்டு வரும். இந்த ரெண்டு வித்தியாசத்தை பார்க்கலாம். நான் ஆவிக்கேற்ற மாளிகையாய் கிறிஸ்துவ மேலே கட்டப்படுகிறேன்னா, இல்லை இந்த பூமியில் சபைங்கிற போர்வையில் பூமியில் ஒரு கட்டமைப்பை கொண்டு வரேன்னா, என்னுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கேட்குற உபதேசம் ஒன்று ஆரோக்கியமான உபதேசமாக இருக்கணும், இல்லை வேற்றுமையான உபதேசமாக இருக்கணும். வேற்றுமையான உபதேசம் பூமிக்குரிய கட்டமைப்பை கொண்டு வரும், ஆரோக்கியமான உபதேசம் தேவனுடைய ராட்சியத்துக்கு ஏற்ற கட்டமைப்பை கொண்டு வரும். ஒரு மனுஷன் கிருபையை பெற்றவனாக இருந்தால் வேற்றுமையான உபதேசத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டான், அவன் விளையிடுவான், ஆட்டோமேட்டிக் விளையிடுவான். ஏன் தெரியுமா? அவன் கிருபையை பெற்ற ஒரு சகோதரனாக இருக்கான். அருமையான சகோதரர்களை நாம் சிந்திக்கணும். இந்த நாட்களில் இன்னைக்கு அநேக சகோதரர்கள் வேற்றுமையான உபதேசத்துக்கு ஏன் செவி கொடுக்குறாங்க? அவங்க கிருபையை பெறல. கிருபையை பற்றி பேசுகிறாங்களா? கிருபையை பற்றி பேசுகிறாங்க. அவங்க எல்லாம் கிருபைன்னு சொல்லி அதை கட்ட உதவி செஞ்சார், இதை கட்ட உதவி செஞ்சார், தேவன் இதுக்கு கிருபை கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, பாவத்தை மேற்கொள்வதற்கு வரக்கூடிய கிருபை இருக்கு பார்த்தீங்களா? அதான் சொல்கிறார் பவுல் சொல்லும்போது, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது, அது என்னை விட்டு நீங்க மடிக்கு 3 தடவை வேண்டிக் கொண்டேன். அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னார். பவுல் சொல்கிறார், தேவனுடைய கிருபை எனக்கு கிடைக்கிறதுனால என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறேங்கிறார். அருமையான சகோதரர்களே, உண்மையாகவே கிருபையை பெற்ற சகோதரர்கள் தங்களுடைய பலவீனங்களை குறித்து ஒரு பெருசாக ஒரு மோசமான ஒரு துக்கமாக பட மாட்டாங்க. எவ்வளோ பலவீனம் வருதோ கர்த்தருடைய கிருபைக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களா இருப்பாங்க. நான் சொல்ல வர ஒரு காரியம்னா, கிருபையை பெற்ற சகோதரர்கள் தன்னை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அநீதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, தேவனுடைய ஈவுக்கு தேவனுடைய நீதிக்கு தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. அவர்களுக்கு சுயாதீனம் இருக்கும், அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், கீழே சொல்லும்போது 17வது வசனத்துல, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுதுங்க, என்ன சொல்லுது? முன்னே நீங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்க, இப்போ மனப்பூர்வமாய் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. எப்படி ஒப்பு கொடுத்தேன்? 16வது வசனத்துல என்ன சொல்லுது? எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க அதுக்கு அடிமைங்குது. 17வது வசனத்துல என்ன சொல்லுது? நீங்க தேவனுக்கு தானே உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. அப்படி என்ன? என்னுடைய சுயாதீனம் தேவனுடைய நீதிக்கு ஒப்பு கொடுக்கும்படி கிருபையானது என்னை தள்ள ஆரம்பிச்சிச்சு. என் லைஃப்ல, என் வாழ்க்கையில என்னை நீதிக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். வேதமே சொல்லுது பாருங்களேன், நீங்க நீதிக்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர்களே, உண்மையாவே நாம் கிருபையை பெற்ற ஒரு சகோதரர்களாக இருந்தோம் அப்படின்னா நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரம் இல்லை, 22வது வசனத்துக்கு நம்ம கடந்து போயிடுவோம். அங்கே 22வது வசனத்துல அது சொல்லும்போது என்ன சொல்றாரு? எப்பொழுது எந்த ஒரு சகோதரன் தன்னை நீதிக்கு ஒப்பு கொடுத்துட்டானோ, தன்னை நீதியின் அவயங்களாக தன்னை நீதிக்கு ஒப்பு கொடுக்குறானோ, அப்பொழுது சொல்லுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதுனாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன்கிறார். நல்ல ஒரு வார்த்தையை அங்கே சொல்லி வர்றார். அப்போ 6வது அதிகாரத்தில் எப்படி கிறிஸ்து செய்ததை நம் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக பார்க்குறோங்கிறத 6வது அதிகாரம் தொகுத்து எழுதப்பட்டு என்ன சொல்கிறார்? 22வது வசனத்தில், இப்பொழுது நீங்கள் பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு, எப்பொழுது? கிருபையை பெற்று அநீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கல, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன்,
ஆகவே இப்பொழுது தேவனுடைய கிருபையும் சத்தியம் என்னை சந்திக்க ஆரம்பிச்சிச்சு. சத்தியம் என்னை பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குச்சு. இப்பொழுது நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எதிலிருந்து விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். எப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன்? கிருபையை பற்றி நீதிக்கு என்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன், நீதிக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். உண்மையாகவே பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டேன். சரி, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டேன். பாவம் என்னை விளக்கிருச்சு, நல்ல காரியம்தான். நான் நீதிக்கு அடிமையாயிட்டேன், ஓகே தான். பரிசுத்தமாகுதல் எப்படி கிடைக்குது? தேவனுடைய சாயல், சத்தியம் என்னை சந்திச்சு சத்தியம் என்னை நடத்த ஆரம்பிக்கும் போது தேவனுடைய சாயலால் நிரப்பப்படுறேன். இப்போ பரிசுத்தங்கிறது என்ன? நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது சுத்தப்படுத்தப்படுகிறோம். பரிசுத்தங்கிறது என்னென்ன? தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தமாக்கப்படுது. அப்போ ஒரு மனுஷன் முதல்ல இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார் தேவன், ரெண்டாவது அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ விடுதலை இல்லாமல், பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல், பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தப்படாமல் அந்த சகோதரன் தேவனுக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியை ஜீவிக்க முடியாது. பரிசுத்தமுள்ள ஜீவிங்கிறது நம்மளா வேணா அப்படி ஜீவிச்சு பார்க்கலாம், அது கிடையவே கிடையாது. பரிசுத்தமுள்ள ஜீவிங்கிறது என்ன தெரியுமா? முதல்ல பாவத்திலிருந்து அவன் சுத்தமாக்கப்படுகிறான், அந்த இருதயத்திலிருந்து பாவம் அகற்றப்படுது, அந்த காலியான இருதயத்தில் தேவனுடைய சாயல் வைக்கப்படுது, அவன் பரிசுத்தமாகறான். அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். பொருள் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஆம், ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன் சொன்னார்ல, அந்த நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும்? வாழ்க்கையும் இருக்குது, வார்த்தையும் இருக்கும், வார்த்தையினுடைய வாழ்க்கையும் இருக்கும். அவன் மெய் கிறிஸ்தவனாய் இந்த பூமியில் வாழ வருவான், கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஆரம்பிப்பான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அருமையான சகோதரர்களே, ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நாம் வாழ்க்கையில் செய்யும்படிக்கு அது நமக்கு போதிக்குது. இந்த வசனங்களை புரிந்து கொண்டு இது வாழ்க்கைக்கு நேராக போயிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே சொல்கிறேன், மெய்ப்பொருளை கண்டடைவோம். கர்த்தர் நம்மளை நடத்தட்டும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மெய் தேவனாகிய உம்மை நாங்கள் அறியக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்தமைக்காய் உமக்கு நன்றி. ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரத்துடைய மேன்மையை காண செய்ததற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.